தப்போ ரைட்டோ இதை பண்ணிதாண்டா ஆகணும், வேற வழி இல்லை. அண்ணே தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுண்ணே, அவசரப்படாதண்ணே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே. டேய் எதுவும் பேசாத. உன்னை நம்பி நான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு இப்ப நினைச்சாலும் குத்துதுடா, மனசே ரணமா இருக்கு. அண்ணே நான் தான் சொன்னேன்லண்ணே, நான் வேணும்னு எதுவுமே பண்ணலண்ணே, எனக்கே தெரியாம தானே பண்ணிட்டேன். அதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவியா? நீ சரின்னு நினைச்சு பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போட்டுச்சுடா. அண்ணே எனக்கு புரியுதுண்ணே, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா தாத்தா பாட்டி அண்ணின்னு யாரும் தாங்க மாட்டாங்கண்ணே. பெரியம்மா எப்படின்னே தாங்குவாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கிறதா வேற சொல்றாங்க. ப்ளீஸ்ண்ணே வேண்டாண்ணே. டேய் வேற வழி இல்லடா. நான் மகாவோட அம்மா கிட்ட நான் உங்க மருமகன் இல்ல மகன்னு சொன்னேன். அதை நிஜமாக்கணும்னா பிரபா கண்டிப்பா வெளியே வரணும்டா. அண்ணே அதுக்கு வேற ஏதாவது வழி யோசிக்கலாண்ணே, இது மட்டும் வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீ பாரு, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த காரணத்துக்காக தான் போய் சொன்னேன்னு மகாவுக்கோ இல்ல பிரபாவுக்கோ தெரியவே கூடாது, புரிஞ்சுதா? நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா அவங்க மனசு தேவையில்லாம கஷ்டப்படும். என்னண்ணே நீ போய். டேய் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், பிரபா சந்தோஷமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போறான்னு மாமாவும் அத்தையும் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்தாங்க. அது இப்ப பாழாயிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். வருணை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்ட கல்யாணத்தை நிறுத்தினது. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. கல்யாணம் நின்னதுனால தானே நீ பிரபாவுக்கு தாலி கட்டின. நான் வருணை தப்பா நினைச்சு பண்ண பாவத்துக்கு பரிகாரமா இந்த விஷயத்த செஞ்சுதாண்டா ஆகணும். அத்தைக்கும் மாமாவுக்கும் நான் கொடுத்த வாக்கையும் மீறி இப்படி அவசரப்பட்டது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. 1000 காரணம் இருந்தாலும் அதுக்காக நீ இப்படி பழி ஏத்துக்கணுமாண்ணே? இல்லடா, நடந்ததை என்னால் மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் பிரபா ஸ்டேஷன்ல கஷ்டப்படுறதையாவது தடுக்கலாம்ல. அதுக்காக இந்த பழியை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜய். சார் சார் வெளியே லாயர் இல்லை சார். பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பக்கத்தில் யாராவது இருந்தா அவர் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க சார். ப்ளீஸ் சார்.